பிரபு வெற்றி 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 ஒரு ஹாப்பி நியூஸ். பேரு சொன்னேன் மண்டை போடுச்சு. பாட்டி எப்படி? ஆனா செத்து போடுறதுக்கு கால் பக்கம் விளம்பரம் கொடுத்துறானுப்பா. இதெல்லாம் பசுவில பாட்டு. ஆனா செத்து போனவனுடைய மூஞ்சி வச்சு பார்க்கும்போது எவனுக்குமே பரம்பரையிலேயே அறிவு இருக்கிறது சான்ஸ் இல்ல. நீ என்ன சொல்ற? அப்படி போல. அதனால பெரிய அளவுக்கு நீ ஒன்று பெயிண்டிங் ரெடி பண்ணாத. நேற்று நம்ம அமல் பேரு பொழுது பாவம் கேட்டு இல்ல, அதை ரெடி பண்ணுப்பா. இல்ல நல்லபடியா நடக்கும்ல? தூள நடக்கும். மனசை தேர்த்திக்க. மிஸ்டர் கணேசன் எங்க அப்பாவா? அவரை கொஞ்சம் நாங்க பார்க்கணுமே. அவரை பார்க்க முடியாது, அவர் செத்து போயிட்டாரு. சார் கணேஷ் கன்ஃபார்மா இருந்தாரா? ஆமா சார். என்ன கேள்வி கேக்குறீங்க? அப்ப 500 திருப்பி கொடுத்துருப்பா. 500 ரூபாயா? ஆமா சார், நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். ஆமா சார், ஆக்சுவலா 2 நாளுக்கு முன்னாடி உங்க அப்பா ஆர்ட் கேலரிக்கு வந்திருந்தாரு. இந்த பெயிண்டிங் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு சார். வீட்ல இருக்கிற ஹால்ல மாட்டி வச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு ஃபீல் பண்ணாரு. இந்த பெயிண்டிங் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள மண்டை போட்டாரே. சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அட்டுமா சார், நாங்க போயிட்டு வரோம் சார். சார் நாங்க போயிட்டு வரோம் சார். கத்தி சொல்லு சார், நாங்க போயிட்டு வரோம் சார். இருங்க, எங்க அப்பா உடைய கடைசி ஆசைன்னு சொன்னீங்க. இத கொண்டு வச்ச நான் என்ன சார் பையன்? இந்த பிரச்சனை வாங்கிக்கிறேன். இந்த பெயிண்டிங் என்ன விலை? ஒன்லி 5 ரூபாயா? 5000. செக்ரட்டரி 5000 கூட. அப்ப நாங்க போயிட்டு வரோம் சார். நாங்க போயிட்டு வரோம் சார். கொப்பா இதை விட பெருசா எக்ஸ்பென்சிவா 30,000 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் ஆர்டர் பண்ணிருக்காரு. நாளைக்கு அதை கொண்டு வந்து தட்டுமா? இத லுக். இப்பா ஒரு பெருசு பூச்சி போட்டிருக்க. சாதாரண பெருசு இல்ல, கோட்டீஸ்வர பெருசு. மேஜர் சார்லஸ். கவலைப்படாதீங்க ஜேம்ஸ். உங்க அப்பா மேஜர் சார்லஸ் நம்ம நாட்டுக்காக செஞ்ச சேவைகள் நினைச்சு நம்ம நாமே ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். எல்லாம் கர்த்தரோட செயல். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில லாஸ்ட் 20 இயர்ஸ் அவர் கண்ணெல்லாம் வாழ்ந்து நினைச்சா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், மேஜர் சார்லஸை பார்க்கணும்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. பிரபு, நீ பெயிண்டிங் பிசினஸ் முடிச்சுட்டு வந்துருங்க. நான் கேட்டுக்கு வேலையில் நின்றுருக்கேன். ஏன்னா இது ஒரு பெயிண்டிங்னு சொல்லி 30,000 ரூபாய்க்கு விற்க வந்திருக்கோம். பூரா ஏகே பாட்டி சொல்ல இருக்கானுங்க. சுடலாம் நினைச்சு அமைக்க பிடிச்சானு வையே 100 உண்டை கக்கிட்டு தாப்பா நிக்க. பிரபு எஸ் மேஜர் சார்லஸ் இஸ் நோ மோர். மறுபடியும் சொல்லு. ஒன்ஸ் மோர் கேக்குறாரு. நான் ஒன்ஸ் மோர் சொல்ல, இஸ் நோ மோர்னு சொன்னேன். இதுக்கு அனாவசியமா ஷாக் கூட டைம் வேஸ்ட் பண்றேன். வணக்கம் 500 ரூபாய் எடுத்து கொடு. பின்னாடி பாக்கெட் வச்சிட்டியா? ஐ ஹெல்ப் யூ. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். மேலால வைக்கிறது இல்லையா? இந்தாங்க சார். வாட் இஸ் திஸ்? உங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் 500 rupees. நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். 1 மினிட். ஆக்சுவலா உங்க ஃபாதர் 2 நாளுக்கு முன்னாடி எங்க ஆர்ட் கேலரிக்கு வந்திருந்தாரு. இந்த பெயிண்டிங் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணார் சார். நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்காம சார், அதுல சென்டரா மாட்டினா செமல் உட்காருக்க லைக் பண்ணார் சார். நாங்க ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரோம். அதுக்குள்ள மண்டை போட்டார். இங்க ஆர்ட் கேலரிக்கு உங்க அப்பா இப்படி ராஜா நடந்து வந்தார் சார். ஒவ்வொரு பெயிண்டிங் முன்னாடி நின்று அப்படியே ராஜா பார்வை பார்த்தார் சார். அது ஒரு ராயல் லுக்கு சார். அது இன்னைய மனக்கண்ணில் அப்படியே இருக்குதுங்க சார். ஏன் கண்ணிலையும் சார். ரேட்டு சொல்லப்பா. ஜஸ்ட் 15,000 rupees சார். உங்க அப்பாவோட கடைசி ஆசை. யூ bloody cheats. எங்க டாடி இந்த பெயிண்டிங்கை லைக் பண்ணாரா? கரெக்ட். அவர் மிலிட்டரியில இருந்து உண்மைதான். அப்புறம் சார், ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வெடி வெடிச்சு கண்ணு போயிருச்சு. எங்க இன்னொருத்தன் எங்க இருக்கேன் சார்? கூப்பிட்டீங்களா சார்? சார் நான் அப்பவே சொன்னேன் சார், பெருசு வேற கூலிங் கிளாஸ் போட்டிருக்கு, கண்ணில் கோளாறு இருக்கு, நல்லா விசாரிச்சு போல சொன்னேன் சார். வெடி வெடிச்சு கண்ணு போயிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஏதோ வெயிலு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருன்னு நினைச்சேன். வெடிக்காக போட்டதா இல்ல வெயிலுக்காக போட்டதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சோல்ஜர்ஸ் புடிச்சு கட்டுங்க. என்ன ஆக்சுவலா எங்க ஏதோ குழப்பம் ஆகி போச்சு சார். ஏய், நம்ம தேடி வந்தது மேஜர் சார்லஸ் இல்லப்பா, பேஜர் சார்லஸ். பாய்ஸ் போயிட்டு வரேன். ஏய் போய் சொல்ல சார். அவன் ஏய் சோல்ஜர்ஸ் புடிச்சு கட்டவனே கட்டு. ஹெல்ப் பண்ண சார் உங்களுக்கு. கூட இருந்தே காட்டி கொடுக்குறான்பா. என்ன சோல்ஜர் சார் இவனுங்க புடிச்ச பாட்டி விட்டாங்களா சார்? வந்துங்க. போயா
அவங்க 2 பேரும் தோச்சு எடுத்துரு. ஓ சீக்கிரமாப்பா சீக்கிரமாப்பா பாக்க ஓடுப்பா. ஐயோ பிரபு என்ன பண்ண வந்துட்டாங்க புடிச்சு வாங்க போல இருக்கே. என்னால ஓட முடியலப்பா. அட்டென்ஷன் அபௌட் டர்ன் ஃபார்வர்ட் ரன். நல்லா இருக்கே. இரு நானும் சொல்றேன். அட்டென்ஷன். என்னப்பா நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல கூடாதா? ஓகே சொல்லுவேன். அபௌட் டர்ன் ஃபார்வர்ட் ரன். ஓ என்னப்பா ஒரு ஓடி வராங்க வாப்பா. ட்ரைனிங் பாருங்க. தெரிஞ்சலாரியா? ஏன் என்ன விட்டு பாப்பா. பிரபுண்ணா பிரபுண்ணா என்னண்ணா பண்றீங்க? அந்த ஏஞ்சல் போடா. யாரியா நீ? சில்லறையில எழுந்துரு. கேப்ப பிரபு கேப்ப. ஐயோ மணி நீயா? பாதி பேச காணோம். துரத்திட்டு வந்த 4 பேர்ல 2 பேர் பிரிஞ்சு வந்தனால இதோட நிறுத்திட்டானுங்க. 4 பேர் ஒண்ணு சேர்ந்திருந்தானுங்க. சங்குதான் பிரபு. அம்மா ஐயோ ஐயோ நான் அவளை பாக்கணுமே. எவ்வளவு? அவ்வளவுதான். அம்மா என்னடா இது? அவதான் அன்னைக்கு பார்த்தனே அந்த ஏஞ்சல். அவளை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல. எங்க பார்த்தாலும் அவளாவே தெரியறா. லைஃப்ல ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்தா அது அவதான். மணி அவ எனக்கு வேணும் மணி. சரிப்பா உனக்கு வேணும். ஓகே அவ பேர் என்ன? அவ ஊர் என்ன? ஐயோ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ப்பா. அவங்க அப்பா அந்த பேரா தெரியுமா? தெரிஞ்சது போ. இந்த பாரு அவங்க அப்பா பேட்டை ரவுடியா இருந்தாலும் ரிஸ்க். அவங்க அப்பா பெரிய ஐஜியா இருந்தாலும் ரிஸ்க். மகன் உனக்கு தர்மடி தான். அவளை பத்தி ஏதாவது சின்ன க்ளூவா தெரியுமாப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். ஆமா அவ ஆம்பளையா பொம்பளையானா தெரியுமாயா? பொம்பளை தான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்ப. ஏப்பா இவ்வளவு பெரிய கோயம்புத்தூர்ல ஆளும் தெரியாம அட்ரஸும் தெரியாம எப்படி ஒருத்தி கண்டுபிடிக்க முடியும்? என்ன பாக்குற? நீங்க எங்க தோட்டத்துல வந்து டான்ஸ் ஆடுறீங்க? அது வந்துங்க நாங்க வந்து போய் கும்பிடுறோம் சாமி தெரியாம வந்துட்டோம். என் பேர் உனக்கு எப்படா தெரியும்? ஆமா என் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க யாரு? என்ன சாமி சொந்த ஊருக்காரங்க கிட்ட எப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்க? என்ன நீங்க இங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க ஊரை விட்டே கிளம்பி வந்தோம். நீங்க என்ன திட்டுறீங்க? என்ன நீங்க மனசு வச்சு இந்த அரண்மனையில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அப்படி ஓரத்துல ஒண்டிக்க மாட்டோமா? ஒண்டிக்கிட்டு வேறம் தேடுவோம். இது வயலுமா? இல்ல சாமி வயிறார சாப்பிடுன்னு சொல்றாரு. என் பேரை மட்டும் கரெக்டா சொன்னா போதாது, என் ஊரையும் கரெக்டா சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ஐயோ இவங்க ஊர் பேர் மட்டும் ஒழுக்கமாவா இருக்க போகுது. பாடிப்பட்டி கீடிப்பட்டி கிட்டவாடி தூரவாடி ஏதோ ஒண்ணு சொல்லப்பா. அப்புறம் பாத்துக்கோ. அடி போடி போடி நான் சொன்னவப்பா. எப்ப நீ சொன்னியா? அப்படி ரூட்டு பிடிச்சியா? கரெக்ட் தானே? தேனி அல்லி நகரம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி டிஸ்ட்ரிக்ட் மாத்துப்பா. தஞ்சாவூர் வந்துட்டோம் போல் இருக்கேன். வந்துட்டோம்னே. மாயவரம் திருவாரூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி பெரும் சிக்கலா இருக்கும் போல இருக்க. சிக்கல் சிக்கல் தான் என் ஊரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன நாம பிறந்து வளர்ந்த ஊரு நம்ம தெரியாம போயிருமா? அப்பயே ஸ்ட்ரைட்டா வராம சுத்தி வளைச்சு வந்தீங்க. மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம திடீர்னு ஊருக்கு கிளம்பி போறோம்னு வைங்க. பஸ் பிடிச்சு போக வேடாமா? அதான் ரூட் வர சொன்னா 63108 சாமி. இது என்ன பின்கோடு? பின்கோடே கரெக்டா சொல்லிட்டீங்களே. அப்ப முன்கோடு 80316. நம்ம சிக்கல்காரங்க ஒண்ணாயிட்டா. என்னப்பா பாரு மாதிரி இட்லின்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம ஊராயிட்டா. வயிறார சாப்பிடுங்க. சரி என்ன சுப்பிரமணிய சாமி கோபால் சாமின்னு எவ்வளவோ பேர் இருக்கு. அதுல நீங்க கும்பிடுற சாமின்னு பேர் வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன கும்பிடுற சாமி தான் சொல்லிடுறாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஷார்ப் சாமி. இல்ல எதை வேணாலும் தொடு, இந்த குள்ளா மட்டும் தொடாத. எங்க முதலாளி அமெரிக்கா போகும்போது என் நேர்மையை பாராட்டி வாங்கி கொடுத்த குள்ளா. அவ்வளவு நேர்மை நீங்க? பின்ன நேர்மைக்கு நியாயத்துக்கு ஆர்டர் பண்ணி பொறுத்தவன். அத்தா அண்ணே யாருன்னு அது அத்தாங்கிறாங்க? வேலைக்காரி. நீங்க
நான் வேலைக்காரன். என்ன நீங்க சொன்ன மாதிரி துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு ரெண்டையும் எடுத்து 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். முந்திரி பருப்பு எடுக்கிறதுக்குள்ள முதலாளி அம்மா வந்துட்டாங்க. போடி. இப்ப நான் தொப்பி தொல்லாமா? தொட்டுக்க, ஆனா எடுக்காத. ஏண்டா டேய், சமையல் ரூம்ல இருக்கிற துவரம் பருப்பு அரிசி எல்லாம் கொண்டு போய் பாதி வரைக்கும் வித்துட்டு கேட்டா நீ நீதியும் நேர்மையும் காப்பாத்தி ஆர்டர் பண்ண போறா இரு. நான் உங்களை இருப்பா. என்னடா ஒரு மூட்டை சர்க்கரை இல்ல, ஒரு சர்க்கரை எறும்பு தூக்கிட்டு போனா குறைஞ்ச போகுது. அதுக்காக சிக்கலுக்கு எவ்வளவு கௌரவமான ஊரு நம்ம ஊர் பேர கிடைக்கிறா? என்னதான் சம்பளம்னாலும் இதெல்லாம் ஒரு எஸ்டா பிட்டிங்க மூக்கு பிடிச்ச அளவுக்கு கண்டுக்கிறாதீங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் வயிறு இருக்கு. ஆமாம்பா. இந்த வீட்டுக்குள்ளேயே கும்பரஞ்சாமி கார்டு பண்ணிட்டு அவன் பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கு. இவன் எப்படியாவது உள் போட்டு வைரத்தை நாம எப்படி எடுத்துறோம்? காப்பி கொண்டு போறாங்களே அவங்கதான் எங்க முதலாளி சம்சாரம் மஞ்சுளா. நல்லா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை விளையாடுதே, அது மஞ்சுளாமா குழந்தை. அந்த தூபக்காலோட போறாங்க அவங்க யாரு? அது எங்க முதலாளி சம்சாரம் தான். வீட்டுல சொன்னதுக்காக சரஸ்வதி அம்மா கட்டிக்கிட்டாரு. இவர் ஆசைப்பட்டதுக்காக மஞ்சுளாமா கட்டிக்கிட்டாங்க. இதுல என்ன அதிசயம்டா, ரெண்டு பேரும் அவ்வளவு உண்மையா இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள பாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆமா, ஒரு டைப்பா. அது சரஸ்வதி அம்மா பொண்ணு. அந்த தலையை சொல்லிட்டே வர அவன் யாரு? நீ அவனை நல்லா நோட் பண்ணிக்க. சந்தேகத்துக்குனே பிறந்தவன். எங்க முதலாளிக்கு மச்சான் வேணுமா? கண்ட சினிமா பார்த்துட்டு எல்லா நடிகர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சுவாமி, வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி சோகமாவே இருக்காங்க? ஓஹோ, ஜானகி அம்மா கேக்குறியா? சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்காக 7 வயசுலயே அந்த அம்மாவுக்கு பாலி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மாப்பிள்ளைக்கு வடையும் பாயசமும் கொடுக்கலன்னு கோவிச்சுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கே ஓடி போயிட்டான். போனவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வர மாட்டானான்னு. அது சரி, ஓடி போனவன் இப்ப இருந்திருந்தா என்ன வயசு இருக்கும்? ஓடி போகும்போது ஒரு 10, இப்போ ஒரு 30, ஆக மொத்தம் 35 வயசு இருக்கும். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன, ஆளு கருப்பா இருப்பான், கண்ணு முட்டை கண்ணு மாதிரியா இருக்கும், ஆளே ஒரு சைஸ்ல இருப்பான். எங்க மாமா, இது நம்மளுடைய 12வது பிசினஸ். எல்லா பிசினஸையும் உங்க பொண்ணு பூஜா பேர்லயே ஆரம்பிக்கிறீங்க. ஹாய் பூஜா. இட்ஸ் ஆல் ரைட். பூஜாவை நான் கட்டிக்கிட்டா அப்புறம் எல்லாமே எனக்கு தானே. தப்பா நினைக்காதீங்க, இவன் எப்பவுமே அப்படித்தான். பட் மிஸ்டர் சந்திரசேகர், நம்ம ஊர்ல நம்பர் 1 பிசினஸ்மேன் நீங்க தான். யூ ஆர் வெரி வெரி லக்கி. என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? என் மனசுலயும் ஒரு கவலை இருக்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? 30 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன புருஷனையே நினைச்சு வாழா வெட்டியா இருக்காளே என் தங்கச்சி. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சார் போன். எஸ், சந்திரசேகர் தான் பேசுறேன். அப்படியா? ஜானகி, சின்ன வயசுல ஓடி போனாலே உன் புருஷன், அவன் நாளைக்கு திரும்பி வர்றானா? மாப்பிள்ள வர நேரமாச்சு, குயிக். ஏய், பொண்டாட்டி தலையில பூ வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம். கீழே பாருங்க. இடம் தெரியாம இங்க வந்து தூங்குறானா? ஏய், எந்திரா எந்திரா. முதலாளி, எங்க ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க 2 பேரும் வந்திருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது வேலை போட்டு கொடுக்கணும். சும்மாரா, 30 வருஷம் கழிச்சு என் மாப்பிள்ள வர்றாங்க. தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆகணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். வேலையா வேலை? மாப்பிள்ள, எங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷமா உங்களால எப்படி இருக்க முடிஞ்சது மாப்பிள்ள? தாடி வச்ச சிங்க குட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கொஞ்சம் இருங்க. அடியே உள்ள கோலமா? என்ன உள்ளதள்ளி கம்பி என்ன வைக்கிறதுலயே குறியா இருக்கிறேன். எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இத்தனை வருஷமா நீ செஞ்ச பூஜை வீண் போகல. இன்னைக்கு உன் மாப்பிள்ள வந்துருவாரு. சந்தோஷம் தானே? வந்துருவாரு. என்ன ஜானகி, மாப்பிள்ள வந்துட்டாரு. பிரபு, பெரிய அண்டிங் ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. 2 பேர்த்தையும் சுட்டு கொல்ல போறானுங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றேன், அங்க பாரு, ஆட்டுமானையே கழுத்தோட வெட்டி ஆணியில் மாட்டிருக்கானுங்க. நாம யாரு என்ன விவரம் தெரிஞ்சதுன்னா முழங்காலோட வெட்டி மூளையில் சாச்சிருவானுங்க. பயப்படாத. குட் மார்னிங் மிஸ்டர் அரக்கரண்டி பாயாசம். ஐ அம் மிஸ்டர் வளையாபதி. இதோ என் பின்னாடி வராரே, இவர்தான் என்னுடைய மாமா. அதனால நான் அவருக்கு மச்சான், நீங்க என்னுடைய அண்ணன், அதனால நான் உங்களுக்கு தம்பி. இந்த இன் பிட்வீன் கேப்ல who is this boy? நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த தம்பி? ஆமா தம்பி, யார்? ஜஸ்ட் ஃபன். ஓ, இங்க இருந்து நேரா திருட்டு இல்ல பெங்களூர் போனேன். அங்க இவங்க அப்பா தான் என்ன பிக்கப் பண்ணாரு. பெரிய பிசினஸ் மேன். இங்க ஒரு டம்ளர் பாயாசமே எனக்கு பிரச்சனையாச்சு.
ஆனா சாகர வரைக்கும் 3 வேளையும் எங்களுக்கு பாயசம் போட்டே வளர்த்தாரு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்துலயும் எங்களை ட்ரெயின் அப் பண்ணாரு. இப்ப நாங்க 2 பேரும் தான் அதெல்லாம் பாத்துக்கிறோம். இப்ப ரீசெண்டா நாங்க வந்து பெயிண்டிங் எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்புறம் அமெரிக்காவுக்கு நாயெல்லாம் ஏற்றுமதி பண்றோம். அப்புறம் இந்த பளபளன்னு பண்ணுமே, வாட் இஸ் த நேம் பிரபு? டைமண்ட். வைரம், அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, அவ்வளவு சீரியஸா பிசினஸ் குள்ள இறங்க நீங்க திடீர்னு ஏறி பொண்டாட்டிங்க ஏன் வந்தீங்க? அட நாங்க எங்கேயா வந்தோம், இந்த கும்பரஞ்சாமி சொன்னா. என்னது கும்புற சாமி சொன்னானா? கும்பரஞ்சாமின்னா நான் டெய்லி கும்பரசாமிங்க. அவர் முந்தானத்து என் கனவுல வந்து, ஏண்டா 30 வருஷமா ஒரு பொண்ணை பிரிஞ்சு தவிக்க ஒரு உனக்கு நல்லா இருக்கான்னு அட்வைஸ் பண்ணாரு. உடனே சரின்னு முடிவு பண்ணி பிசினஸ் பூரா மேனேஜர் ஒப்படைச்சிட்டு பிரபு கூட்டி இம்மிடியா இங்க வந்துட்டேன். எப்படியோ மாப்பிள்ள நீங்க வந்துட்டீங்க. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷம் தான். பிரபு சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்டா ஒத்து வருது. செம கட்டையா இருக்கு. இதுதான் நம்ம பார்ட்டி. அழகிய தமிழ் மகள் இவள். அட தள்ளியா, இரு விழிகளில் எழுதிய மடல். ஐயோ சும்மாடியா, நல்லா இருக்கியா? சொன்னா கேளுடா. அது என்னையா, ஒரு மனுஷனை 30 வருஷமா காணாம தேடுவீங்க, வந்தா ஒரு 5 நிமிஷம் ஒய்ஃபோட சந்தோஷமா பேச விடுறீங்களா? அது ஏன் ஒய்ஃப்டா? நான் அப்பவே சொன்னேன் கிளாமரா ட்ரெஸ் பண்ணாதேன்னு. சொன்னா கேட்டியா? பிரபு நல்லா இருந்ததுயா. வாட்ஸ் திஸ்? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என் மாப்பிள்ளைன்னு என் மனசுக்கு தெரியும். இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரிய வேணாமா? அதனால சின்ன ஒரு டெஸ்ட். டெஸ்ட்? Yes. ஐ அம் ரெடி. He is ready. தொலைஞ்சு போன மாப்பிள்ள ரொம்ப தைரியசாலி. அவருக்கு பயமே கிடையாது. ஓடுற பாம்பை கையாலே பிடிப்பாரு. அதனால ஒண்ணும் இல்ல. இந்த பெட்டிக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது. இருக்கட்டும். தட்டுனா புஷ்னு வரும். வரட்டும். அது பல்ல என்ன நாங்க புடுங்கல. பாய்ஸ்னிஸ்டா? அதை இப்ப நீங்க தான் பிடிக்க போறீங்க. யோ, கோயம்புத்தூர் கடிச்சு போய் செத்து பண்ணீங்க. எதுக்கு மாப்பிள்ள? நாங்க போகணும். எதுக்கு எனக்கு ஃபேமிலி? நான் பேச்சுலர் வந்துட்டு போறேன். என்ன பாம்பு பிடிக்கிற வயசாது? ஏதோ சின்ன வயசுல பிடிச்சா இப்ப பிடிக்க சொல்றீங்களே. ஏயா, பாம்பு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன போய் பாம்பு பிடிக்க சொன்னீங்கன்னா என்ன பேட் ஸ்மெல் அது? அதை போய் நான் பிடிக்க முடியுமா? சந்தேகமே இல்ல, நீங்க தான் மாப்பிள்ள. எது? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு டெஸ்ட் இருக்கு. மாப்பிள்ள முடிச்சுக்கிட்டாரு. ஏன் மாப்பிள்ள, பாம்பை பார்த்து பயந்துட்டீங்களா? ஐயோ, நீங்க வேற 24 hours பிசினஸ். அதான் டயர்ட் ஆயி டமால் ஆயிட்டார். என்னப்பா நல்லா இருக்குது. அப்படியே தலையை கொஞ்சம் புடிச்சு விடுங்க. இப்படி வாங்க. வர்றேன். தேங்க்யூ. அடியே, உத்தரம் கொடுத்தது போதும். மாப்பிள்ள மாமா, அங்கேயா அடுத்த டெஸ்ட் ரெடி. அடுத்த டெஸ்ட் என்ன? சிங்கத்து வாய் புழக்கணுமா? டயோனசர் கூட ஃபைட் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல சைகையில பேசியிருப்பீங்களே, அதே மாதிரி சைகையிலே அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க சைகையிலே பதில் சொல்லணும். சொல்லிட்டா? புரியல? ஜானகி உங்களுக்கு தாங்கிறத மாமா சைகையில சொல்றாரு. ஜானகியா? அதே அதே. என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்டாட்டி. ஓ, ஜானு. எங்க அதை காண? அங்க பாருங்க, உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. என்ன ஜானகி பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் கேள்வி ஆரம்பி. அண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. அவர்தான் இவரு. அப்ப சந்தேகமே இல்ல, 2வது டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டாரு. அப்ப இவர்தான் மாப்பிள்ள. கண்ணு பற்ற போது. ரொம்ப அழகா இருக்கீங்க மாப்பிள்ள. மாமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மாப்பிள்ள எப்ப வருவாருன்னு ஆர்வமா இருந்தேன். இப்ப வந்ததே தப்புன்னு தோணுது. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் பேசிக்கிட்ட சைகை பாஷையை நீ இன்னும் மறக்கவே இல்ல. பெரிய ஆளுடி நீ. இத்தனை வருஷம் அவரையே நினைச்சுக்கிட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கேனே, அது எப்படி அண்ணி மறக்க முடியும்? நீங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிட்டீங்க? எனக்கு புரியவே இல்ல. இத்தனை வருஷம் என்ன ஒத்தையில விட்டுட்டு காணாம போயிட்டீங்களேன்னு ஒரு விரல் காட்டினேன். அதுக்கு நான் தான் இப்ப வந்துட்டேனே, நாம 2 பேர் ஆயிட்டோம்னு 2 விரல் காட்டினாரு. ஆனா நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லிப்பா, அந்த பொம்பளை ஒத்தையாளா தவிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா. நீ எக்கட கேட்ட எனக்கு என்ன? நாங்க 2 பேரும் வைரம் திருட வந்திருக்கோம் சொன்னா. 30 வருஷமா எங்க போயிட்டீங்கன்னு கேட்டேன். 4 திசையிலயும் உன்னதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. 30 வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. 4 நாள் நான் ஓடி போயிருவேன். இனிமே உங்களை விட்டு 5 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு கவலைப்படாதே, உன்னை நெஞ்சுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அந்த பொம்பளை 5 விரலையும் காட்டி என்னை ஓகி அரைஞ்சிருவா. நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். கைய மடக்கி மைக் டெஸ்ட் ஒரே குத்திடுவேன். ஜெயிச்சுட்டானுங்க. சூப்பர்ப்பா. ஆமா, எல்லாம் ஒரே மென்டலா இருக்கானுங்களே. எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்துனானுங்க? ஆமா, எப்படியோ ஜெயிச்சிட்டோம்பா. என்ன எப்படியோ ஜெயிச்சிட்டான்? நான் என் பிரெயினை வச்சு ஜெயிச்சேன். சரி பிரெயின் தான் ஒத்துக்கிறேன். இந்த வீட்ல எப்படியோ நுழைஞ்சிட்டோம். அந்த பீத்த பிரெயினை வச்சு அந்த ஐட்டத்தை கண்டுபிடிச்சு அப்படியே ஓடி போய் மறைஞ்சிக்கலாம்ல. ஏய்,
நேத்தே நினைச்சேன்டா இந்த வீட்டுக்குள்ள ஃப்ராட் பண்ண வந்திருக்கேன்னு. இப்பதான் நீங்க பேசுறத வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பக்கா ஃப்ராடுங்க. என் முதலாளி சொல்ல போறேன். உங்க மேல சத்தியமா மணிதானே என்ன ஜானகியோட புருஷன்? டேய், என்ன நீ எப்படி தெரியல நினைச்சியா? ஆமா. சின்ன வயசுல ஓடி போன மாப்பிளைய பத்தி நான் என்ன சொன்னேன்? சொன்னீங்க. யார்கிட்ட சொன்னீங்க? ஓடுதுன்னு சொன்னேன். அப்ப மணி அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டீசல் லாரி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. நம்ம பேசுற விஷயம் அந்த தூங்குற காதுல எப்படி போய் விழும்? நீ சொல்றது நியாயமாத்தான் படுது. இப்பதானே எனக்கு புரிஞ்சுது. என்ன? நீங்க வெரி ஷார்ப்ன. இல்ல ரொம்ப ஷார்ப்ண்ணே, ஆப்பிளே வெட்டலாம். இன்னொரு கவனிச்சீங்களா? நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் எழுந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இந்த மரமட்டைக்கு ஏற வேலை பாருங்க. பிரபு, அண்ணே ரொம்ப திங்க் பண்ணாங்கண்ணே, கிழிஞ்சிட போகுது. அதுவும் ரொம்ப ஷார்ப்ல. அதனால இந்த மேட்டரை மறந்துடுவோம். முதலாளி கிட்ட போய் போட்டு கொடுக்க கூடாது. கொடுத்தா நீங்க அந்த அரிசி முந்திரி ஸ்வீட்டா இருக்குமே சக்கரை அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா 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 நான் சொல்ல வேண்டி வரும். எதுவும் சொல்லணும். கேளு, புருஷன் இங்க இருக்காரு. அவனாச்சு நம்ம எல்லாம் ஒரே ஒரு காரங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், குமரசாமி விடுங்க சாமி. பிரபு, அறியாம என்ன மாட்ட வச்சிட்டியே. வயிறு எல்லாரும் கூட்டு வந்துட்டு எவன் பொண்டாட்டியோட எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்கியே. பொண்ணு சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை பார்த்தாலே எனக்கு எங்க டீச்சர் ஞாபகம் தான் வருது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஏதாவது கைக்கு சீக்கிரம் அமைக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மாப்பிள மாப்பிள, ஐயே இதுல நீங்க ஏன் தொடச்சுக்கிட்டு? எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல நாம செய்ய வேற யார் செய்வா? இந்தாங்க. என்ன மேடம்? தயவு செஞ்சு என்ன மேடம்னு சொல்லாத. உன்னை பார்த்ததுல இருந்து சின்ன வயசுலயே செத்து போன என் தம்பி ஞாபகத்துக்கு வரான். அது என்னமோ தெரியல, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவனே திரும்பி வந்த மாதிரி தோணும். அப்படிங்களாக்கா? அவன் என்னைக்குமே என் அக்கான்னு கூப்பிட மாட்டான். ஆசையா மஞ்சுன்னு கூப்பிடுவான். அதனால நீங்களும் என்ன அப்படித்தான் கூப்பிடணும் மாப்பிள. நீங்க மட்டும் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாமா? நீங்களும் என்ன மணின்னு தான் கூப்பிடணும். சரி, மணி. மஞ்சு மஞ்சு மஞ்சு. மணி மணி மணி. சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அங்க ஜானகி காத்துட்டு இருப்பா. என்னம்மா ரெடி ஆகலையா? சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. 30 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது போதாதா? குயிக்கு. எங்க போற? நான் கிளம்ப பேச விடுப்பா. இத பாருப்பா, 40 ரூபா கொடுத்தா நாய் வேஷம் போட்டு வல்லுவல்னு கத்துவேன். சரி. 50 ரூபா கொடுத்தா ஆய் வேஷம் போட்டு ஜலம் கட்டிட்டு ஆடுவேன். ஆனா இது சரியா வராதுப்பா. யோ, மாப்பிள்ளைய நடினா ஓகே, புருஷனா நடினா பெட்ரூமுக்கு அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? பொண்ணு நல்லா இல்லையா, முத்தலாகுது. உன் பீத்த பிரெயினுக்கு மட்டும் தான் ஐடியா வருமா? எனக்கு வராதா? என்ன சும்மா அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் நைட் சர்டிபிகேட் ஒத்துக்கிட்டேன். சரி, கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்பா. என்ன கட்டல கால முறிச்சு விட்டுருப்பேன். போய் பாத்து எடுப்பு முறிடுமா? ஐயோ இல்ல மணி, வேண்டாம் எனக்கு சொல்றது கேளு. டேய் ஐயா, அதுக்காக எதுக்கு கால் விடுற? அட வேஸ்ட் எதுக்கு பாவுங்க? ஐயோ வேஸ்ட் எதுக்கு கோத்துற? கட்டை என்னண்ணே? நெருப்பு நெருப்புன்னு இருக்கே. டேய் சரி, எனக்கு என்ன நெருப்பு நெருப்பு நெருப்புக்கா டீ குடிச்சுக்கா. சிகப்பு பூ. சிகப்பு பூ வந்தா என்ன சாமி? அக்னி பவனுக்கு கோவம்னு அர்த்தம். நெருப்பு பூந்து விளையாண்டு இருக்குமே. லைட்டா விளையாடுச்சு சாமி. இல்லையா பின்ன? ஏதோ பொண்ணு ஜாதகத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நாங்க தான் ஃபீல் பண்ணணும். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? வேஷ்டியோட போச்சு. மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் சாமி. அப்படி ஏதாவது பரிகாரம் உண்டா? பரிகாரம்லாம் தேவையில்லை. பொண்ணு மாப்பிள்ளை 30 நாள் பிரிஞ்சிருந்தா போதும். ஏசாமே 30 வருஷம் பிரிஞ்சிருந்தா 30 நாள் பிரிஞ்சிருக்க மாட்டோமா? ஏன் மஞ்சு? இந்த பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. 30 நாள் தான் தள்ளி வச்சிருக்கேன். இது போது போய சரியான சாவு கிராக்கி. போய சப்ப கிராக்கி. மணி எப்படி எஸ்கேப் பண்ண வச்ச பாத்தியா? தேங்க்யூ. 30 நாளைக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வைரத்தை எடுத்துட்டு நாம எஸ்கேப் ஆயிரணும். அப்படி வைரம் கிடைக்கலனாலும் நான் எஸ்கேப் ஆயிருவேன். டீச்சர் தொல்லை தாங்க முடியும். முதலாளி ஏய், வந்ததே லக்கு வந்ததே முதலாளி. பும்பா யார் சொன்னதோ. சாமி கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுங்க. சிரட்டுக்க நெருப்பு வைக்கிற. ஆமா. உனக்கு வெடிகுண்டா வச்சிருக்கேன்டா. வெடிகுண்டா? அதுக்கு திருநீங்க நக்கா பண்ற. உங்க பித்தலாட்டம் எல்லாம் மீறி போச்சு. என் முதலாட்ட சொல்ல மாட்டேன். ஏய், இப்படி நீ எங்களை அடிக்கடி மிரட்டுவேன்னு தெரிஞ்சுதான் மஞ்சு சோரி பாதி விலை கொண்டு போய் வெட்டிய திருடி அதை பறிமுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாடா ஓட்டு போய் சொல்றேன். சவரி முடிக்கட்டி பயமுறுத்தியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப என்னங்கடா? நீ அந்த வாழா வெட்டிக்கு வாழ்க்கை கொடுத்தா ஓகே. அவளை பத்தி பேசாத. சின்ன பையன் வாழ போற பொண்ணு மேல கை வச்சுட்டான். இதெல்லாம் நான் பார்த்து சும்மா இருந்தா நான் மனுஷனே இல்ல. நீ மனுஷன் இல்லைங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தானே? முதலாளி பேர் சொல்லி மிரட்டுருக்கேன். அப்படியே சாமி இருப்பா மணி. சாமி பணத்தை பத்திரம் முழிக்கிறேன் பாரு. டேய், லஞ்சம் கொடுக்குறியா? இதையும் சேர்த்து எங்க முதலாட்ட சொல்றேன். பிரபு, ட்ரீட்மெண்ட் மாத்துவோம்.
மணி ஆ? நம்மள மாட்டி விட்ட மாதிரி என்ன பண்ணோம்? எந்த மாதிரி அந்த மாதிரிப்பா. அட 50 மாதிரி கொலை பண்ணிருக்க மொட்டையா மாறின எப்படிப்பா புரியும்? நம்ம எம்கே மொல்ல மாதிரிப்பா. அவனையா அவனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான். நம்மள காட்டி கொடுத்த பிளடி கபாலியா. அவனை மண்டை பொழந்துட்டான். சரி இவர இவரையா ஆ. இவருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவான். எப்படி? அட முதல்ல மண்டை பொழந்துருவான். சரி. அப்புறம் அதை பெட்ரோல் ஊத்தி ஃபில் பண்ணி கொளுத்திடுவான். பயமுறுத்துறியா? பயமுறுத்துறியா? ஏத்திருவேன் ஏத்தி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க முதலாளி பொண்ணு மேல கை வச்சு அரைஞ்சிட்டீங்களே, இது சொல்லி எதிர்வேன். இந்த வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ண வரலையா? பின்ன எதுக்கே வந்தீங்க? அட ரகசியம் சொல்றேன். அந்த குரங்கு பொம்மை தேடியா வந்தீங்க? ஆமா சாமி. அது என்கிட்ட தானே இருக்கு. அந்த குரங்கு பொம்மையை வச்சு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐயோ அந்த பொம்மையை கொடுத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு ஓடிடுவோம். பொம்மையை கொடுத்தா நீங்க ஓடிடுவீங்க. நான் என்ன இழிச்சு வேணா? கரெக்டா என்ன சொல்ல வர்றீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? ஓ அப்படி வர்றீங்களா? ரொம்ப ஜாஸ்தி. ஓகே 200 ரூபாய். 200 ரூபாயா? யோ குரங்கு பொம்மை 400 ரூபா. 50 200 தானே? அது குரங்கு பொம்மையோட விலை. அதுல இருக்கிற வைரம் இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? ஆளுக்கு 50-50. நீ 50 லட்சம் கேக்குறான். என்னது 50 லட்சமா? இவனுக்கு எல்லாம் வேல்யூவா தெரியும். எதுக்கு அமௌண்ட் சொன்னேன்? சாமி வாங்க விக்கி போலாம். என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்க? இந்த ஊட்டி குழையில எவ்வளவு வயிறு வாங்க வேணாம். வெளியில எடுத்தா வயிறு கரைஞ்சு போயிரும்ல. கரெக்ட். அதனால கோயம்புத்தூர்ல விட்டு எடுத்துருவோம். நல்ல ஐடியா. ஆமா அந்த 50 லட்சத்தை எனக்கு எப்படி அனுப்புவீங்க? மணி ஆர்டர் பண்றோம். நல்ல ஐடியா. பொம்மை எங்க இருக்குன்னு சொன்னீங்க, நாங்களே எடுத்துப்போம். இல்ல கேன மகன் எடுத்தீங்களா? நான் தான் எடுத்து கொடுப்பேன். பின்றாண்டா. அந்த 50 கொடுக்கணுமா? எதுக்கு? குரங்கு பொம்மையை எடுத்து கொடுத்துரும். இந்த குரங்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப பெக்யூலியர் கேஸ். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி நடக்கும். இது என்ன வால் நட்சத்திரமா? 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு? நோ இவரை டோட்டலா செக் பண்ணதுல இவருக்கு வந்திருக்கிற வியாதிக்கு பேரு கார்கோ கோமா. வாஸ்கோட காமா கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன கார்கோ கோமா? டேய் சும்மா இருடா. கண்ணு 2 ஐயனார் சிலை மாதிரி திறந்துட்டு இருக்கு. முடியலாமா டாக்டர்? நோ கண்ணை மூடிட்டு அப்புறம் திறக்கவே முடியாது. டாக்டர் இவர் இனிமே எப்ப பேசுவாரு? கோமா ரொம்ப சிவியரா இருக்கு. இவர் ஹாஸ்பிடல்ல வச்சு பாக்குறதுல அர்த்தமே இல்ல. பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு பார்க்க முடியும்? வீட்ல வச்சு பார்க்கலாம். இந்த கேஸ் ரொம்ப சிவியர் கேஸ். இந்த கோமா 6 நாள்ல சரியாகலாம், 6 மாசம் கூட ஆகலாம். 6 மாசமா? இந்த கோமாவுல ஒரே ஒரு சௌகரியம் இருக்கு. இவருக்கு வாரத்துல ஒரு நாள் நினைவு திரும்பும். ஆனா 10 செகண்ட் தான் பேசுவார். அதுக்குள்ள நீங்க எதுவும் கேட்கறதா கேட்டுக்கலாம். கார்க்குள்ள யாரியா? கார் மேல ஷூயா? ஹலோ ஹலோ டேய் நில்லுடா. யோ யோ நில்லு பா. ஸ்பீடா போறீங்க. நொண்டி ஆயிட்டேன் பா. யோ ஆளுங்கள பாரு. திருடுறது வேற, ஷூ கிடைக்கல. ஏய் பாத்து போங்கடா. ஷூ நம்மளுதுன்னு தெரியலையா? ஹலோ, பார்க்கலாம் தான் வந்தோம், பார்த்துட்டோம். அட தோட்டா இங்கே வந்துட்டீங்களா? என்ன? ஏய் நில்லு. நாளைக்கு வருவேன், காசு எடுத்து வை. சரிங்க. இந்த ரோட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? விட்டாச்சுங்க. அறிவு கட்ட முண்டம். திட்டிட்டு போங்க. ஐயோ தாத்தா தெய்வமே. பிரபு அவன் நான் தான். பிரபு நீயா? அட நான் தான் சொல்லிட்டேன் வாங்க. வண்டி டபுள்டா. இது நம்ம காரணம். ஐயோ பிரபு உன்னை இங்க பாப்பேன்னு என்னால நம்பவே முடியல. அவன் என்னால நம்ப முடியல. என்னென்ன நடக்குது? சார் அந்த கார் போகுது, அது யாரோடது? இந்த பூ குத்திட்டு போமே அந்த பெருசு. வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஏன் சார் கேக்குறீங்க? ஏன் சார் அடிக்கிறீங்க? அட்ரஸ் சொல்லு, அடிக்க மாட்டேன். தாத்தா சீக்கிரம் இறங்குங்க. இறங்குங்க. பிரபு வர வர வர. வா கொடக்கண்ணு. வா வா வா. ஐயோ நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ அவங்களே தான் வந்துட்டாங்களே. கவலைப்படாதே. நான் இருக்கும்போது உன் மேல யாரு கை வைப்பான்? துப்பாக்கி
நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க, நான் அவங்களை கவனிச்சுக்கிறேன். ஏய், யாரையா தேடிட்டு வர்றீங்க? நீ தேடிட்டு வர்ற பிரபு இங்க இல்ல. இங்க இல்லன்னா இங்க தான் இருக்கான். போய் தேடுங்கடா. டேய், சுட்டு விடுவேன். போடா. சும்மா விளையாடாத பெருசு. இல்லன்னு சொல்றதுக்கா வந்த? போய் தேடுவோம். ஏன்பா, நீ தான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்ப நீ வெளியே வந்த? அந்த பிரபு பையில சொல்றீங்களா? அவர் ஏன் தட்ட பாத்ரூம்குள்ள விட்டீங்க நீங்க? கிராண்ட்பா, நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. நான் தேவா, பிரபுவோட தம்பி. தம்பி. ஓ, பிரபுவோட தம்பி தேவா. தேவா. கிராண்ட்பா, இந்த ஜென்டில்மென்ஸ்லாம் யாரு? டேய் பிரபு, என்ன கிண்டலா? ஐயோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நீங்க தேடுற பிரபு நான் இல்ல. இல்ல இல்ல இல்ல, ஐ அம் தேவா. லுக் அட் மீ. டேய், விளையாட்டுல இருக்கட்டும். மயிரங்க. யூ மீன் டைமண்ட்? ஓ, நீங்க அண்ணன் பிரபு தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் எனக்கு முன்னாடி பிறந்தாரு, தம்பி நான் அதுக்கப்புறம் பிறந்தேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா பாத்ரூம்ல போய் பாத்துக்கலாம். அண்ணன் அங்கதான் ஒளிச்சுக்கிட்டு இருக்காரு. கன்ஃபியூஸ் பண்றானே. டேய், நீங்க இருந்து அவனை பாத்துக்கோ. வா. ஆண்டி ஜென்டில்மேன், அண்ணன் அங்க வர்றாரு. ஐயோ, அப்ப நீங்க? ஐயோ பிரபு, என்னாச்சு? தப்பிச்சிட்டான். தோட்டா வெண்ண வண்டியை சரியா ஓட்டுறது இல்லையா? சமாளிடா. என்ன நீங்க இப்படி? வண்டியில நீங்க நிக்கிறீங்க, ரோட்ல வர்றீங்க, வந்து என்ன கரெக்டா இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். வெண்ண அப்படி. பிரபுதா, என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க பிரபு அண்ணா நினைச்சு பேசுறீங்களா? நான் அவர் கூட பிறந்த தம்பி தேவா. தேவாவா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நான் அவரோட ஓன் பிரதர். என்னால நம்பவே முடியலையே. இப்படிதாங்க நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. இப்ப பாருங்க, தாடி இல்லையா? ஐ அம் தேவா. தாடி அண்ணன் பிரபு. பாருங்க. பாதையில் கல், என்ன உலகமடா. நான் மறுபடி வரேங்க. தயவு செஞ்சு என் தம்பியை பத்தி மட்டும் கேட்காதீங்க. அவன் ஒரு தருதல. தம்பி இருக்கிறத இத்தனை நாளா ஏன் சொல்லல? யோசிக்கிறான். இல்லையே. இல்லையே. ஏன் அதையே ரிப்பீட் பண்ற? இந்துவை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தம்பியே வந்தா. அப்படி போற அருவாள, அவன் வாயால அவனே மாட்டிக்கிட்டான் பாரு. தம்பி இல்ல, அவன் செத்துட்டான் தானே நான் இருந்தேன். இந்து இல்ல, நம்ம இந்து அவனை பாத்துட்டா. அதனால தானே அந்த நாயை பத்தி நான் பேச வேண்டியிருக்கு. அந்த நாய் இதே ஊட்டில தான் பொறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவே நீ. கரெக்ட். அவன் இப்ப எங்க தாத்தா கூட தான் இருக்கான். இது பூவே பூச்சூடவா? பாட்டிய தாத்தா வாக்கிட்டான். அவன் கிடக்குற மக்கு பையன். நீ சொல்லு பிரபு. எங்க அம்மா எங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பேத்தாங்க. சத்தியமா சொல்லுது குடியிருந்த கோயில் தானே. எங்க போனாலும் என்ன தேவா தேவான்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சந்தேகமே இல்ல, மாட்டுக்கார வேலை தான். நான் ஏன் இது தாடியை வளர்க்கறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? கண்ணாடி பார்த்தா அவன் மூஞ்சி எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த தாடியை வளர்க்கறேன். 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிப்பா. ஒரு நாள் அவனை இங்க கூட்டிட்டு வா. எஸ்கேப் ஆவறான் பாரு. ஏன் முடியாதுங்கறான், ஏன் முடியாதுங்கறான் கேளு. ஏன்பா? யோசிக்கிறான் பாரு. வரல வரல. உடஞ்ச கண்ணாடி ரெண்டு ஒண்ணு சேராது. நான் இருந்தா அவன் இருக்க மாட்டான், அவன் இருந்தா நான். நோ நோ. டேய் டேய், நீங்க என்ன பெரிய நாடோடி மன்னர்களாடா? உடைஞ்ச கண்ணாடி இன்னைக்கு ஒட்ட வைக்கிறேன் பாரு. ஏன்டா தாடி பிடிச்சு இழுக்கிற? தாடி ஒட்டா ஒரிஜினலான்னு பாத்து. மணி 10 ஆச்சு. போன் எனக்கு. அப்ப நான் தான் எடுப்பேன். ஹலோ ஹலோ, கேடி சந்திரசேகர் வீடு தானே இது? எஸ், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நான் அவர் மச்சான் தான் பேசுறேன். வாட் இஸ் த மேட்டர்? என் பேரன் பிரபு சொல்லி கொடுத்த மாதிரி நான் தேவா பேசுறேன். வாட் வாட்? ஐயோ, பெருசே சொதப்பிட்டீங்களே. யார் பேசுறா?
அந்த கேடி சந்திரசேகரனுடைய மச்சான் பேசுறான்ப்பா. அவனுக்கு எது போட முடியாது, அவரு டம்மி. நான் பேசுறேன் பாருங்க. டேய் பரதேசி, வெட்டி போன பரவாயில்ல. நாயே, நரிய, பாரியா பிறந்த பண்ணியே, காதா இருந்து கழுதியே, போன குறை அப்புறம் கிட்ட வாழ இருந்து குறைங்க. எவனோ ஜூல உள்ள பேர்லாம் சொல்றான்ப்பா, உனக்கா தான் இருக்கும். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்ன பத்தாதே, சோறு தானே திங்கிற, உன்னால அவமானப்பட்டது போதாதா? ஐயோ பரிசு திட்டுறேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மீதி நீங்க வைங்க. டேய் 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 டேய், உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. தட் மீன்ஸ் ஷேம். பிரபு, நான் உன் தாத்தாடா. இருக்கட்டும்டா, உன் வரவே வேணாம்டா. டா டேய், என்னடா சொல்ற? டேய் தேவா, லுக் ஹியர். உன் கூட வேற, என் கூட வேற, உன் லைன் வேற, என் லைன் வேற. ரெண்டு ஒரே லைன் தான். இந்த பார், உனக்கு எனக்கு சரி வராது. ஏதாச்சும் சார் சொல்லிட்டு இங்க வந்து என்ன வந்து பார்க்க வராது. சார், அந்த பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. வேலைக்காரன் முழிச்சுக்கிட்டதுக்கு இவன் ஏன் இந்த ஓட்டம் ஓடுறான்? சம்திங் ராங். கரெக்டாக ஃபோன் பண்ணா போப்பா, நீ உன் போனும். கரெக்டாக குப்பரசாமி எழுந்துட்டான்பா. ஐயோ, 1 செகண்ட். ஆமா, அவன் முடிச்சுக்கிட்டா நீங்க டென்ஷன் ஆவறீங்க. ஆயிரம் தான் அந்த வீட்டு வேலைக்காரன்டா. வேலைக்கார மேல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன். கையை விடுற, காதா இருந்து கழுத. அதே குரல், அதே திட்டு, எங்கேயோ கேட்ட குரல். யார் நீங்க? நல்லா இந்த ரூம்ல ஆளு ஆளு. ஹால் பக்கத்துல முதல்ல பெட்ரூம் இருக்கா? ஆமாம்பா, பெட்ரூம். பெட்டு கரியலையா? அதுக்கு பக்கத்துல கிச்சன் இருக்கா? ஆமா, கிச்சனு. கிச்சன் கிச்சன். கிச்சனுக்கு மேல பரன் இருக்கா? பரன் பரன். அந்த பரன்ல முந்திரி பருப்பு ஒளிச்சு வச்சிருந்தேன். முனிமாவத்து காசு கொடுத்துட்டாளா? அவன் என் கூட ஓடி யாரோட? போயிட்டான். சும்மா இருமணி. என்ன பேச்சு பேச்சு அவன்? அட வைரம் இருக்கா? வைரம் எங்க? வைரம். வைரமா? ஆமா, வைரம். 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 ஆமா, வைரம். வைரம். சாமி சாமி சாமி. அட அவங்கனே கஞ்சிட்டு இருக்கான். அவன் தான் பழையிட்டேன்ல. வாரத்துக்கு ஒரு தடவை வாரம் சேர்ந்த மாதிரி எந்திரிக்கிறான். வைரத்தை 3 தடவை வேலை விட்டு படுத்துறான். ஹயா ஹயா ஹயா. என்ன பாரு, கண்ணத்தை இந்த தட்டு தட்டிட்டு இருக்க. அந்த மட வளைய பாதி தாடி பிடிச்சி வச்சுட்டான்பா. இருக்கானே? ஆமா. வந்துருச்சா? மாட்டினியா? இல்லப்பா, ஃபெவிகால் போட்டு ஒட்டினல, தாடி வரல. அப்படியே வலிக்குது. தாடியை பிடிச்சி இழுத்து அப்படி வலிக்குமா? கொஞ்சம் திரும்ப. வலிக்குது இல்ல? சும்மா இருப்பா. ஏப்பா, அவன் ஒரு ரப்பர் வாயன். ஆமா. அவங்கிட்ட மாட்டினதுக்கு இப்படி பயப்படுறிய? இந்து பூஜா 2 பேரும் ஒரே டேபிள் மாட்டினா என்ன பண்ணுவேன்? ஆமாப்பா, 2 பேருப்பா. ஆமா 2 பேரு. இந்து பூஜா, பூஜா, இந்து இந்து. ஆமா பூஜா, இந்து, பூஜா, இந்து, பூஜா, பூஜா, இந்து, இந்து பூஜா, பூஜா, இந்து, இந்து பூஜா.